செங்கோட்டையனை தெரியாத கட்சிக்காரர்களே கிடையாது. இவர் பேர் சொல்லி அழைக்கிற நிர்வாகிகள் ஒரு ஒன்றியத்திலையும் இருப்பாங்க. அந்த அளவுக்கான அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும். இப்படிப்பட்ட நபர் அங்கே போய் சேர்றபோது, இங்கே ஏற்கனவே வாய்ப்பு இல்லாமலோ, இல்லை நம்ம கட்சி என்ன கதியாகும்னு ஒரு அவநம்பிக்கையிலும், கவலை கலந்த ஒரு எதிர்பார்ப்பிலும், எதிர்கால திட்டங்களோடு காத்திருக்கிறவங்க, சீட்டு அவருக்கு தான் கொடுப்பாங்க, நமக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிற சில பிரபலங்கள், அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் விஜய் கிட்ட போகலாமான்னு யோசிக்கிறவங்க பல பேர். அதிமுக மட்டும் இல்லை, பல கட்சிகள்லேயும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரை கான்டாக்ட் பண்ணுறது? ஆதவ் மூலமாக போயிடாதீங்கன்னு இன்னொரு இடத்துலேருந்து ஃபோன் வருது. ஐயோ, யாரை வேணாலும் பாருங்கள், ஆனால் இவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலேயே ஒரு கோஷ்டி இருக்கிறது இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு விஜய்கிட்டே பேசலாமேன்னா அவர் என்ன நம்பர் வச்சிருக்கிறாரு, பேசுவாரா மாட்டாரா? விஜய் இன்னும் திருந்த வேண்டியது, மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி இருக்கக்கூடாது. தன்னைத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டுலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அது அப்புறம் பேசுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ள ஒரு கட்சிக்கு எளிதில் அணுகிற ஒரு நபர் போகிறபோது கான்டாக்ட் பாயிண்ட் கிடச்சிடுதா? அண்ணே இங்கே ஒரே இதாக இருக்குண்ணே வந்துடுறேண்ணே அப்படின்னு இவனும் கூப்பிடுவான். அவரும் ஃபோனை போட்டு எவ்வளோ நாளைக்கியா வாயா நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற இடத்துல அவர் போய் சேர்றதுனால அதிமுகவினுடைய அந்த பலம் இழப்பு இருக்குல்ல, கொஞ்சம் வேகமாக நடக்குன்ற அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. ஆனால் இதை பற்றி எடப்பாடி துளி கூட கவலைப்படுறதா இல்லை.